ஆனை எய்த திருவிளையாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய 26வது திருவிளையாடலை தான் நாம இன்றைய தினம் சிந்திக்க இருக்கிறோம். முன்னொரு காலத்திலே பாண்டிய மன்னர் அவர் சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக வணங்கி சொக்கநாத பெருமானிடத்திலே பேரன்பு கொண்டவராக விளங்கினார். திருநீர் பூசிக்கொண்டு ஐந்தலத்தை எப்பொழுதும் நினைத்து கொண்டு அடியார்களுக்கு வேண்டுகோள செய்து கொண்டு பாண்டிய நாட்டை சீரும் சிறப்புமாக அரசாட்சி செய்து கொண்டு வந்தார். எந்த ஒரு நாட்டு மன்னனிடத்திலும் பகைமை கொள்ளாமல் அவருடைய பாண்டிய நாட்டை மதுரை மாநகரை சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டு வந்த அந்த பாண்டிய மன்னர். சோழ நாட்டு மன்னர் ஒருத்தர் இவரை படை பலத்தால வெல்ல முடியாது, நம்ம போரிட்டு இவரை ஜெயிப்பது அப்படின்றது முடியாத காரியம், அதனால தந்திரத்தாலதான் இவரை ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சு ஏதாவது தந்திரம் பண்ணி இவரை ஜெயிச்சு பாண்டிய நாட்டையே வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த சோழ நாட்டு மன்னர் நினைச்சார். அதற்காக சமணர்களுடைய உதவிகளை நாடினார் சோழ மன்னர். ஏன்னா அந்த காலத்துல சமணர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்த காலகட்டம். அதனால சமணர்களுக்கு அந்த சோழ மன்னர் ஒரு ஓலை எழுதினார். அந்த ஓலையில நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய சோழன் நான் எழுதக்கூடிய ஓலை அப்படின்னு சொல்லி ஒரு ஓலை எழுதுற. அதுல அவர் சொல்ற, பாண்டிய நாடான அந்த மதுரை மாநகரையும் பாண்டிய மன்னரையும் நீங்கள் வீழ்த்தினால் உங்களுக்கு என்னுடைய காவிரி நதி, காவிரி ஆறு பாயக்கூடிய அற்புதமான என்னுடைய நாட்டிலே சிறப்புமிக்க சில ஊர்களையும் பொன்பொருள்களையும் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஓலையில எழுதி சமணர்களுக்கு அனுப்புற. மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய 8 மலைகளிலும் இருக்கக்கூடிய 8000 சமணங்களுக்கும் இந்த செய்தி போச்சு. சோழ மன்னன் அனுப்பிய அந்த ஓலைய வாங்கி படிக்கிறாங்க. அதுல எழுதியிருக்கிறாங்க, பாண்டிய மன்னனையும் பாண்டிய நாட்டையும் நீங்கள் வீழ்த்தினீங்கன்னா, மந்திரத்தாலும் தந்திரத்தாலும் நீங்க வீழ்த்திட்டீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய நாட்டுல சில ஊர்களையும் சிறப்புமிக்க ஊர்களையும் பொன்பொருள்களையும் பொற்காசுகளையும் நான் தரேன் அப்படின்னு சொல்லி சோழ மன்னன் எழுதிய ஓலை. இத படிச்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா சமணர்களும் கூடி பேசி எப்படியாவது அந்த பாண்டிய மன்னனை வீழ்த்தணும், மந்திரத்தாலும் தந்திரத்தாலும் வீழ்த்த வேண்டும் என்பதற்காக ஓரிடத்தை தேர்வு செய்து அசோக மரத்தின் அடியிலே அவிச்சார வேள்வி என்று சொல்லக்கூடிய வேள்வியை நடத்துற. அதாவது கெடுதல் செய்யக்கூடிய ஒரு வேள்வி, அதற்கு அபிசார வேள்வின்னு பேரு. கெடுதல் விளைவிக்கக்கூடிய அந்த அபிசார வேள்வியை அந்த சமணர்கள் செய்கிறார்கள். அந்த வேள்வியிலிருந்து ஒரு மதம் கொண்ட யானை, கண்களெல்லாம் சிவந்து அப்படியே கோபத்தோடு மேரு மலையை ஒத்து இருக்கிறதாம் அதனுடைய உருவம். அப்படி ஒரு தோற்றத்தோடு அப்படி முழங்கிக் கொண்டு அந்த யானையானது வேள்வியிலிருந்து வெளியே வருது. அப்போ அந்த சமணர்கள் எல்லாம் அந்த யானைக்கு ஆணை பிறப்பிக்கிறாங்க, நீ இப்போதே சென்று பாண்டிய நாட்டையும் பாண்டிய மன்னனையும் விழுங்குவாயாக. யானை சாப்பிடும் இல்லையா, அது மாதிரி நீ இந்த பாண்டிய நாட்டையே விழுங்குவாயாக அப்படின்னு சொல்லி அந்த சமணர்கள்லாம் ஆணை பிறப்பிச்சு அந்த யானையை ஏறி விடுகிறார்கள். இப்போ யானை அங்கிருந்து வருது, அப்படியே முழங்கிக் கொண்டு அப்படியே வீர நடை போட்டு கொண்டு வருகிறது. இந்த 3 உலகமே அதிர்கிறதாம். தேவாதி தேவர்கள், உலகத்திலே வாழக்கூடிய அத்துணை பேருமே அச்சப்படுகிறார்கள். அந்த யானையானது அப்படி முழங்கிக் கொண்டு வீர நடை போட்டு கொண்டு வருகிறதாம். அதனுடைய தந்தத்தினாலே இந்த மேகத்தை எல்லாம் கிழிச்சிருச்சாம். விண்மீன்கள் எல்லாம் கீழே உதிர்ந்து
பாம்புகள்லாம் பார்த்து ஓடிடுச்சு, பயந்து போய் ஓடிடுச்சு. இந்த யானையை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடுகிறார்கள். அப்படி அந்த யானையானது முழங்கிக் கொண்டு அப்படி வேகமா வருகிறது, சினத்தோடு கோபத்தோடு வருகிறது அந்த யானை. மதுரையில இருந்து கொஞ்ச தூரத்துல, மதுரைக்கு இன்னும் வரல, மதுரையில இருந்து கூப்பிடக்கூடிய ஒரு தூரம் வடகிழக்கு திசையில அந்த யானை வந்து கொண்டு இருக்கிறது. எல்லோரும் பயப்படுகிறார்கள், அச்சப்படுகிறார்கள். இப்போ அந்த செய்தியெல்லாம் பாண்டிய மன்னனுக்கு தெரிஞ்சிச்சு. சோழ மன்னன் அவன் சமணர்கள்ட்ட சொல்லி, சமணர்கள் அவிசார வேள்வி நடத்தி அதிலிருந்து மும்மதம் கொண்ட ஒரு யானை சினத்தோடு பாண்டிய நாட்டையே விழுங்கும் படியாக வருகிறதே, முழக்கம் விட்டு கொண்டு வருகிறது. இந்த செய்தியெல்லாம் தெரிஞ்ச உடனே இப்போ இந்த துயரிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியவர் சொக்கநாத பெருமான் ஒருவரே என தெரிந்து உடனே திருக்கோயிலுக்கு சென்றார் பாண்டிய மன்னர். சொக்கநாத பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய திருக்கோயிலுக்கு சென்று பெருமானுடைய திருவடியிலே வீழ்ந்து வணங்கினர். பெருமானே, இந்த நிலையை நீங்கள் தான், இந்த துயரிலிருந்து மதுரை நாட்டை நீங்கள் தான் காக்க வேண்டும். பாண்டிய மன்னர் அவரிடத்திலே வேண்ட பெருமானுடைய பாதங்களிலே சரணாகதி பண்ணி, பெருமானே, இதிலிருந்து நீங்கள் தான் இந்த பாண்டிய நாட்டை காத்தருள வேண்டும் என்று வேண்டார் பாண்டிய மன்னன். அப்போ ஒரு அசரீரி ஒளி கேட்கிறது. பாண்டிய மன்னா, கலக்கம் கொள்ள வேண்டாம். மதுரையில கிழக்கு திசையில அட்டாளை அப்படின்னு ஒரு மண்டபம், நல்ல ஒரு மதில் நிறைந்த ஒரு மண்டபம் ஒன்றை உருவாக்குவாயாக. அந்த மண்டபத்தின் மீது வில்லாளியாக யாம் இருந்து அந்த யானை மீது அம்பு விட்டு அதனை வீழ்த்துவோம், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அசரீரி வாக்கு. இதை கேட்ட உடனே மன்னனுக்கு மகிழ்ச்சி. உடனே திருவடியிலே வீழ்ந்து வணங்கினார். பெருமானுடைய திருவருள் என்று தெரிந்து அமைச்சர்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்ற, சொக்கநாத பெருமான் சொல்லுகிற அசரீரி வாழ்வு அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய திருவருள் என்று எல்லோரும் சேர்ந்து அமைச்சர்கள் எல்லாம் கூடி பேசி, அதுக்கப்புறம் தெய்வ தச்சர்கள், நல்ல தேர்ச்சி பெற்ற தச்சர்களை எல்லாம் வரவழைத்து கிழக்கு திசையிலே ஒரு மதில், உயரமான மதில் நிறைந்த மண்டபம் ஒன்றை கட்டினார்கள். அதுக்கப்புறம் சிவபெருமான் அந்த மண்டபத்திற்கு மேலே வில்லாளியாக காட்சி கொடுத்தார். கையிலே வில்லை ஏந்தி கொண்டு, அம்புகளை வைத்துக் கொண்டும், அவருடைய இடுப்பிலே உடைவாளை ஏந்தி கொண்டும், இந்த வீரர்கள்லாம் தலையில தொப்பி மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க, அது மாதிரி ஒரு முடி தொப்பி தலையிலே கூட்டிக் கொண்டு திருநீர் பூசிக்கொண்டு பெருமான் நிற்கிற. பாண்டிய மன்னர் பார்க்கிறார், எல்லாரும் பார்க்கிறார்கள். தேவாதி தேவர்கள், முனிவர்கள் எல்லாரும் இறைவனை காண்கிறார்கள். பிரம்மா, திருமால், இந்திரன் எல்லோரும் பூமாய் பொழிந்தார்களாம். ஏன்னா பெருமான், சிவபெருமானே ஒரு வில்லாளியாக காட்சி கொடுக்கிறாரே, காணுதற்கரிய உருவம் ஒன்றோ இது அப்படின்னு சொல்லி எல்லோரும் பூமாய் பொழிகிறார்கள். பெண்கள் எல்லோரும் அந்த உருவத்தை பார்த்து மகிழ் விட்டாங்க. ஆகா, என்ன அழகா இருக்கிறார். அதுவும் சொக்கநாத பெருமான் சொல்லவா வேணும், ஒரு வில்லாளியாக இருக்கிறார்னா அப்போ எப்படிப்பட்ட கம்பீர தோற்றத்தோட அவர் நிற்பார். பெண்கள் எல்லோரும் இந்த வில்லாளியை பார்த்து மகிழ் விட்டார்களாம். அப்படி அவருடைய தோற்றம் இருக்கிறது. அப்போ அந்த சமயத்திலே அவருக்கு எதிராக சமணர்கள் அனுப்பிய அந்த யானை அது வேகமாக முழங்கிக் கொண்டு அப்படி வேகமா வருகிறது, கோபத்தோடு வருகிறது. பெருமான் இதற்கு முன்பாக தாருகாவனத்திலே முனிவர்கள் அவங்க வேள்வி செய்து ஒரு யானையை அனுப்புனாங்க. அந்த யானையை வீழ்த்தி அந்த யானை தோலை உரித்து போர்வையாக போத்தினவர். அப்பேற்பட்ட பெருமான் அவருக்கு இந்த யானையெல்லாம் ஏற்கனவே அவர் ஒரு யானைய வீழ்த்தினவர், அப்பேற்பட்டவர். அவருக்கு முன்னால ஒரு யானை வருகிறது. அப்போ எல்லாரும் அப்படி என்ன நடக்க போகிறது என்று பார்க்கிறார்கள். பெருமான் எல்லோரும் காணும்படியாக தனக்கு எதிராக வந்த முழங்கிக் கொண்டு அப்படி
கோபத்தோடு வந்து கொண்டிருக்கக்கூடிய யானை மீது தன் கையிலே இருக்கக்கூடிய அம்பை எடுத்தார். அவருடைய வில் ஏற்கனவே மேருமலையை வில்லாக ஏந்திருக்கக்கூடிய வில்லாளர். அவருடைய வில்லானது அப்படியே மேகத்தை விட உயர்ந்திருக்கிறது. அந்த வில்லை பிடித்துக் கொண்டு நரசிங்காஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்திரம், அதாவது சிங்க முகத்தை உடைய அஸ்திரம், நரசிங்க அஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நரசிங்க அஸ்திரத்தை எடுத்தார். அந்த அம்பை தொடுத்தார். அந்த யானை மீது விட்டார். சொக்கநாத பெருமான் யானை மீது நரசிங்காஸ்திரத்தை எய்திய உடனே யானை அப்படியே சாய்ந்து கீழே விழுந்துச்சு. இதை எல்லோரும் பார்க்கிறார்கள். யானையால் துயரம் தீர்த்தோர், யானை தாங்கு அண்டம் கண்டோர், யானை வாகனத்தோன் போற்ற யானை ஆலயத்து இருந்தோர், யானை ஆனனை தந்தோர், யானை வந்தனை உவந்தோர், யானை உரித்து அன்றி யானையை எய்தார் அன்றே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல ரொம்ப அருமையா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, யானையால் துயரம் தீர்த்தோர், யானையினுடைய துயரத்தை தீர்த்தவர் திருமால சொல்றாங்க. திருமால் கஜேந்திரன் என்று சொல்லக்கூடிய யானையுடைய துயரத்தை தீர்த்த. இந்த கஜேந்திரன் அப்படின்ற யானை முதலினுடைய வாயிலை அகப்பட்டு கொண்டு ரொம்ப காலம் கஷ்டப்பட்டது. அதுக்கப்புறம் திருமாலை வேண்ட திருமால் கருடன் மீது பறந்து வந்து சக்கரத்தை விட்டு அந்த கஜேந்திரன் என்கின்ற யானையை காப்பாற்றி அதற்கு மோட்சத்தையும் கொடுத்தார். கஜேந்திர மோட்சம் என்று விழாலா கொண்டாடுவார்கள். அப்படி அந்த யானையினுடைய துயரத்தை தீர்த்தோம். யானையை தாங்கு அண்டம் கண்டோம். யானையானது இந்த உலகத்தை தாங்கி கொண்டிருக்கிறதா. அப்படி இந்த யானை உலகத்தை தாங்கி கொண்டிருக்கிறது. அந்த உலகத்தை படைத்த பிரம்மா. அதான் இந்த இடத்துல சொல்றாங்க, யானை தாங்கு அண்டம் கண்டோம், யானை வாகனத்தோன் போற்ற. யானையை வாகனமாக கொண்டவர் இந்திரன், தேவேந்திரன். யானையை வாகனமாக கொண்ட தேவேந்திரன். அவர் வைத்திருக்கக்கூடிய யானைக்கு ஐரா வதம்னு பேரு. சிவபெருமானும் ஒரு யானை வைத்திருக்கிறார். அதற்கு ஐரா வனம்னு பேரு. அந்த ஐராவனம் என்று சொல்லக்கூடிய யானையைத்தான் சுந்தராமூர்த்தி சுவாமிகளை அழைத்து வர்றதுக்காக திரு அஞ்சைக்குளத்துக்கு அனுப்பி வச்சார் பெருமாள். இந்த இடத்துல யானை வாகனத்தோர் போற்ற அப்படின்றது தேவேந்திரனை சொல்ற. ஏன்னா முதல்ல திருமாவை சொல்லிட்ட, பிரம்மாவை சொல்லிட்ட, இப்ப இந்திரனை சொல்ற. யானையை வாகனமாக கொண்டிருக்கக்கூடிய தேவேந்திரன், பிரம்மா, அதுக்கப்புறம் யானை துயரத்தை நீக்கிய திருமால், இவங்க எல்லோரும் போற்ற, மூவரும் போற்றும்படியாக யானை ஆலயத்து இருந்தோம். யானை ஆலயத்தில இருக்கக்கூடியவர் சொக்கநாத பெருமான சொல்றாங்க. சொக்கநாத பெருமானுடைய அந்த விமானம் 8 திசை யானைகளால் தாங்கப்பட்டு இருக்கிறது. 8 திசை யானைகளும் அவருடைய விமானத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் கீழே சொக்கநாத பெருமான் நமக்கு காட்சி கொடுக்கிறார். அந்த யானை ஆலயத்தோம், யானை ஆலயத்து இருந்தோம், யானை ஆனனை தந்தோம். திருஞான சம்பந்தர் அவருடைய பாட்டுல ரொம்ப அருமையா நமக்கு சொல்லிட்டார். பிடியதன் உருமை கொளவுது கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட கடி கன பதி வர அருளினர் மிகுகொடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே அப்படின்னு சொல்லி நம்ம ஞான சம்பந்த பெருமான் அழகா சொல்லிட்டார். அடியார்களுக்கு அவருடைய இடரை களையும் பொருட்டு நமக்கெல்லாம் கொடையாக எம்பெருமான் சிவபெருமான் நமக்கு விநாயக பெருமானை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா சொல்லிட்டார். அதனால சிவபெருமான் தான் நமக்கு விநாயக பெருமானை கொடுத்திருக்கிறார். இதுல திருவிளையாடல் புராணத்தையும் அதைத்தான் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. யானை ஆனனை தந்தோம், அந்த யானை முகம் படைத்த விநாயக பெருமானை அவருடைய அவதாரம் செய்வதற்கு காரணமாக இருந்தவர். யானை வந்தனை உவந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யானை வந்தனை உவந்தோம். 2வது திருவிளையாடல சொல்றாங்க. வெள்ளை யானை அவங்களுடைய சாபம் தீர்த்த திருவிளையாடல். அந்த யானை பூஜை செய்ய, அதற்கு அருள் செய்து அவருடைய சாபத்தை தீர்த்த பெருமான். அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. யானை வந்தனை உவந்தோம். யானையை உரித்து அன்றி, அன்றைக்கு ஒரு நாள் தாருகாவனத்திலே
அந்த முனிவர்கள் அனுப்பிய யானையுடைய தோலை உரித்து அதை போர்வையாக போர்த்திய பெருமான். யானையை உரித்து அன்றி யானை எய்தான் அன்றே. அப்பேற்பட்ட பெருமான் சமணர்கள் அனுப்பிய யானையை வில்லெய்தி வீழ்த்தினான் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல ரொம்ப அருமையாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆக எல்லோரும் போற்றும்படியாக பெருமான் அந்த யானையை நரசிங்க அஸ்திரம் எய்தி வீழ்த்தினர். அந்த யானையானது அப்படியே கீழே விழுந்ததாம். விழுகிற பொழுது பூமா தேவியே வருத்தப்பட்டாங்களாம். சமணர்கள் அனுப்பிய இந்த கொடிய யானை என்மேல் விழுகிறதேன்னு சொல்லி பெருமானே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அப்போ யானை வீழ்ந்தது. அப்போ சிவபெருமான் இது அப்படியே மலையாகும்படி சொன்னார். அப்படியே அது யானை விழுந்த இடம் அது மலையாக மாறி போச்சு. ஏன்னா அந்த திருவிளையாடலானது எல்லோருக்கும் தெரிய வேண்டும், பிற்காலத்திலே வரக்கூடியவர்களுக்கு இது தெரிய வேண்டும் அப்படின்றதுக்காக பெருமான் அப்படியே அதை மலையாகவே மாத்திட்டார். உடனே பாண்டிய மன்னர் சொக்கநாத பெருமானிடத்துல வேண்டினார், பெருமானே நீங்கள் இங்கேயே இருந்து அருள் செய்ய வேண்டும் சொல்லி அங்கேயே வில்லாளனாக இருந்து பெருமான் அருள் பாலிக்கிறார். அட்டாலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திலே அந்த மண்டபத்திலே பெருமான் வில்லாளாக இருந்து பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கிறார். அந்த யானை விழுந்த இடம் யானை மலையாக திகழ்கிறது. பெருமான் நரசிங்க அஸ்திரம் எய்தி யானையை வீழ்த்துறது காரணத்தினால கீழே அங்க நரசிம்மர் கோவில், அந்த அஸ்திரம் விழுந்த இடம் அங்க நரசிம்மருக்கு கோவிலும் கட்டினார். அப்படி இன்றைக்கு நம்ம யானை மலையை நம்ம பார்க்கலாம். அது அப்படி யானை உண்மையிலே படுத்திருப்பது போன்ற ஒரு காட்சி இருக்கும். பெருமான் அங்க அத்தாளை சேவகனாக இருக்கிறார். அந்த யானை மலைக்கு கீழே யோக நரசிம்மர் அப்படின்னு சொல்லி திருக்கோவில் இருக்கிறது. அதுக்கப்புறம் பாண்டிய மன்னன் சொக்கநாத பெருமானை பலவாறு போற்றி துதித்தான். பெருமானே இப்பேற்பட்ட துயரிலிருந்து எங்களை காத்தருளியதற்காக ரொம்ப நன்றி சொல்லி அவரை போற்றி புகழ்ந்தார். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பாண்டிய மன்னன் சிறப்பாக ஆட்சியை செய்து கொண்டு வந்தார். இதுல என்ன ஆச்சுன்னா அந்த சமணர்கள் அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, தோல்வி அடைஞ்சிட்டாங்க இல்லையா, யானை அனுப்பி அது இதெல்லாம் நடந்து தெரிஞ்சு ரொம்ப பயந்து அவங்களாவே தடியை தன்னுடைய தலையிலே அடித்து கொண்டு இறந்து விட்டார்களாம். அப்படி அந்த சமணர்கள் எல்லாம் தடியால அவங்களே அவங்களுடைய தலையை அடித்து கொண்டு இறந்து விட்டார்கள். இப்படி இந்த திருவிளையாடலானது நிறைவாகிறது. ஆணை எய்த திருவிளையாடல். அடுத்த திருவிளையாடலை நம்ம சிந்திப்போம்.